வெல்கம் பேக் வியூவர்ஸ். ஃபயர் சேஃப்டி பத்தி இதை விட பெஸ்ட் வீடியோலாம் நிறைய யூடியூப்ல இருக்குது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் அதை கண் கூட பார்த்தேன். பார்த்துட்டு என் கை கால வச்சு சும்மா இருப்பேனா, வீடியோ பிடிச்சிட்டு உங்ககிட்ட காட்ட ஓடியான்ட்டேன். இதை பத்தி A to Z தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, தெரியாதவங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. டெமோ பண்ணிடலாமா? இப்போ வந்து எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் இருந்தாலும் சரி, கேஸ் ஃபயர் இருந்தாலும் சரி, ரெண்டு விதமான ஃபயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு ஃபயர் ஆகிடுச்சுனாக்கா ஃபஸ்ட்டு இது சேஃப்டி கிளிப் அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டு இந்த சீலை ஒடிக்கணும், அடுத்தது சேஃப்டி பின் வேணும், இது வெளியே எடுக்கிறோம், அடுத்தது சேஃப்டி பின் இருக்குது, 3 எடுக்கிறோம் முதல்ல. சரிங்களா? முதல்ல இந்த சீலை ஒடிக்கிறோம், சேஃப்டி பின் வெளியே எடுக்கிறோம், சேஃப்டி கிளிப்பையும் எடுத்துகிட்டு நம்ம ஓஸை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னாக்கா இப்போ நம்ம ஓஸ் கையில் பிடிக்காம இப்போ அழுத்துறோம் அப்படின்னாக்கா என்ன ஆகுனாக்கா பவுடர் ஸ்ப்ரெட் ஆகும், மூஞ்சில் அடிச்சிடும், அது எல்லாத்தையும் நம்ம எய்ம் பண்ணுற இடத்துக்கு போகாது. அதே ஓஸை கையில் பிடிச்சிட்டு தான் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். எப்படி ப்ரெஸ் பண்ணால் நம்ம டூ வீலர் ஓட்டுறோம் இல்லையா, எல்லாரும் பிரேக் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரேக் பிடிக்கணும். இப்போ அழுத்தணும்னாக்கா ப்ரெஸ் ஆகிடும். ஓகேவா? ஒடிச்சிட்டோம். அடுத்தது சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, இதை வந்து வெளியே எடுத்தாச்சு. அடுத்து சேஃப்டி கிளிப், இதை எடுத்தால் தான் உங்களுக்கு ப்ரெஸ் ஆகும், இல்லைன்னா ப்ரெஸ் ஆகாது. சேஃப்டி கிளிப்பையும் வெளியே எடுத்துடணும். ஓஸை கையில் பிடிச்சிட்டு ஒரு 2 feet டிஸ்டன்ஸ், இப்போ இந்த ஃபயர் ஆகிடுச்சு. நெருப்பு இப்போ எந்த பக்கம் ஏறியோ காற்றோட எதிர்த்து நிற்கணும். நீங்கள் நெருப்பு இந்த பக்கம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு அதை பக்கம் அடிச்சிங்கனாக்கா ஃப்ளேம் உங்கள் மேலே அடிச்சிடும். அதனால் எந்த பக்கம் இந்த பக்கம் ஏறியதா அதுக்கு ஆப்போசிட் நிற்கணும். அந்த பக்கம் என்ன அடிச்சிங்கனாக்கா பவுடர் உங்கள் மேலே அடிச்சிடும். ஓகே, எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து பவுடர், ஓகேவா? இது வந்து பவுடரில் இருக்குது. ஓகே, இது ABCன்னு சொல்லிட்டு 3 டைப்பில் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்துடுங்க, அப்படியே நடந்துக்கோங்க. இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க சார் ஃபயர் சேஃப்டில ஒரு ஹானரபிள் பொசிஷன்ல இருக்கவரு. அப்படிப்பட்டவர் நம்ம காலேஜ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபயர் சேஃப்டி பத்தின விழிப்புணர்வு கன்ஃபார்மா இருக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் இண்டிவிஜுவலா இன்வைட் பண்ணி லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு பிராக்டிஸ் கொடுத்தாரு. இங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் பேராமெடிக்கல் சயின்ஸும் தான். ஸோ இவங்க ஒர்க் பண்ண போற பிளேஸ் எல்லாமே ஒன்னு ஸ்டார் ஹோட்டலா இருக்கும், இல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா தான் இருக்கும். வெரி குட், வெரி குட், சூப்பர். அங்க சப்போஸ் இன்கேஸ் மேக்ஸிமம் நடக்காது, இருந்தாலும் சொல்றேன், ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஃபயர் இன்ஜின் வர வரைக்கும் வெயிட் பண்ணாம இவங்களே களத்துல இறங்கி ஃபைட் பண்ணுங்கிறது தான் இவங்களோட மோட்டிவ். ஏன்னா நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர் கிடையாது, அட்லீஸ்ட் ஃபயர் ஃபைட்டராவது இருக்கலாம். இந்த எக்யூப்மெண்ட் ABC டைப்ல இருக்குதாமா, நம்ம கிட்ட இருக்குது A டைப். அதாவது பவுடர் மூலமா பவுடர் வந்து ஃபயர் அணைக்கும். இது இல்லாம இன்னும் 2 டைப் இருக்குதாமா. சப்போஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நான் வீடியோ பிடிச்சி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை படிப்புல மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு போட்டு அமுக்காம இப்படிப்பட்ட வேல்யூபிள் கிளாஸஸ் எல்லாம் ஃப்ரீயா கண்டக்ட் பண்ற ஒரே காலேஜ் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் கேம்பஸ் கொண்ட ப்ளூ பெல் இன்ஸ்டியூட் தாங்க. வாழப்பாடி வெளிப்பிரிவு ரோடு கிட்ட, அதாவது முத்தம்பட்டியில வைகை கேம்பஸ்குள்ள இருக்கிற மெயின் இன்ஸ்டியூட் தாங்க இந்த ப்ளூ பெல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ். இந்த காலேஜ் பத்தி சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தவே பத்தாது. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளனேஷனா நான் இன்னொரு வீடியோல ரொம்ப தெளிவா சொல்றேன். இந்த வீடியோ நல்லா இருந்தா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். பிடிக்கலன்னா ஃப்ரீயா விடுங்க, பாத்துக்கலாம்.